நானுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. சுபா திருச்சிற்றம்பலம். உடையாள் உந்த நடுவருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உங்கள் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்துள் என் முடியாமுதலே என் கருத்து முடியமல்ல முன்னென்று சிவா திருச்சிற்றம்பலம். முன்னுரையாக ஒரு துளி செய்தி. இத்தமிழகத்தில் எனக்கு முன்பு தோன்றிய பல்வேறு ஞானியர்கள், பல்வேறு அருளாளர்கள், இம்மண்ணுலக மானுடங்கள் சீரோடும் சிறப்போடும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்ற நெறிமுறைகளை தீர்க்கமான ஞான நெறியோடு வகுத்து அருளியதோடு அதனை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று பயன்பட வைக்க, மக்கள் மத்தியில் கொண்டு சென்று பயன்பட வைக்க அருட்குருநாதரிடம் கொண்டு சேர்த்தார்கள். அக்குருநாதர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், அக்குருநாதர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் அக்குருநாதர்கள் இருக்க வேண்டும் என்று எழுத்தோவியங்களாக வடித்தும் தந்துள்ளார்கள். எழுத்தோவியங்களாக வடித்தும் தந்துள்ளார்கள். எழுத்தோவியங்களை சொல்லோவியங்களாக காட்சிப்படுத்துவதே, எழுத்தோவியங்களை சொல்லோவியங்களாக காட்சிப்படுத்துவதே இங்கு என்னுடைய வேலை. உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படும் இக்கருத்தோவியங்கள் அனைத்தும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படும் இக்கருத்தோவியங்கள் அனைத்தும் முன்னோர்களுக்கு சொந்தமானவை. இதில் என் செயல் என்று எதுவுமே இல்லை. தொகுப்பு வேலை ஒன்று மட்டுமே என்னுடைய வேலை. இதுவே எனது முன்னுரை, வரும் பின்னுரை. இதுவே என்னுடைய முன்னுரை, வரும் பின்னுரை. அன்பார்ந்த பெருமக்களே, இன்று எளிய இந்த புனிதமான சபையில் எடுத்துக்கொண்ட தலைப்பு குருவருளே திருவருள். இது முதல் பாகம், இரண்டாம் பாகம் என்று இரண்டு விதத்தில் வரும். இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் சமர்ப்பிக்கப்படுவது முதல் பாகம் மட்டுமே. இரண்டாம் பாகம் பின்னர் தான். ஏனென்று சொன்னால் 4 மணி நேரம் எனக்கு வேண்டும். அது ஒட்டுமொத்தமாக உங்களை உட்கார வைக்க முடியாது என்பதனால் இதை இரண்டாக பிரித்திருக்கின்றேன். முதல் குருவருளை பற்றி பேசுகிறேன். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த குருவருளை ஒட்டிய திருவருள், குரு சீடரும் எப்படி இருந்தார்கள் இந்த மண்ணிலை என்பது பின்னர், அது தனி உரை. இப்பொழுது பேசுவது குருவருளே என்பது மட்டிலும்தான். திருச்சிற்றம்பலம். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இடைமலர் நல்லார் புனைவரே தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்பது திருமூலர். அன்பார்ந்த பெருமக்களே, இதில் உள்ள நுட்பம்
தெளிவி குருவின் திருமேனி காண்டல், இது தரிசனம், குருவினுடைய தரிசனம். தெளிவி குருவின் திருமேனி காண்டல் என்பது தரிசனம். தெளிவி குருவின் திருநாமம் செப்பல் என்பது தோத்திரம். தரிசித்ததுக்கு அர்த்தம் என்னது? தோத்திரம். அதுக்கு தெளிவி குருவின் திருவார்த்தை கேட்டல், உபதேசம். அவர் சொல்லி இந்த மொழிகளை கேட்பது உபதேசம். பார்த்து எத்தனை அழகு அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? தெளிவி குருவின் திருவார்த்தை கேட்டல் உபதேசம். தெளிவி குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே, இது நிட்டையில் ஆழ்தல், அதாவது ஆழ்ந்து கடத்தல், தியானம் என்று சொல்லலாம். எட்டையில் கிடத்தல். அப்ப என்ன சொன்னேன்? முதல் வரி தரிசனத்தை சொல்லியது, இரண்டாவது வரி தோத்திரத்தை சொல்லியது, மூன்றாவது வரி உபதேசத்தை சொல்லியது, நான்கு வரி நெட்டையில் கூடுங்கள் என்று சொல்லியது. இந்த நான்கு செய்திகளும் எதில் அடங்கியிருக்கிறது? இந்த ஒரு பாடலிலே அடங்கியிருக்கிறது என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். நான் சொன்ன இந்த நான்கு செய்திகள் தெரிவதற்கு பெரும்பாலும் நியாயம் இல்லை. அந்த நான்கு செய்திகள் புதியது. ஒன்று தரிசனம், இன்னொன்று தோத்திரம், இன்னொன்று உபதேசம், இன்னொன்று நிட்டையில் ஆழ்தல். சரிதானே? அடுத்தபடி உள்ள நுழைஞ்சோடனே ஐயா எழுதி போட்டிருக்கிறார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே என்று அற்புதமான வாசகத்தை எனக்கு முன்னாலே எழுதி போட்டிருக்கிறார். நான் உள்ள நுழைகின்ற பொழுது திருவருள் அரங்கம் போட்டிருந்தது. இந்த தலைப்புக்கும் இன்று இந்த அரங்கத்துக்கு ஒரு பெயர் சூட்டி இருப்பது எவ்வளவு பொருத்தம் பாருங்களேன். இது நீங்கள் நாங்களும் செஞ்சதல்ல, திருவருள் செய்தது. எது செய்தது? திருவருள் செய்தது. அப்ப குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம், குரு தஸ்மை ஸ்ரீ குரவே நம என்று இருக்குது. எல்லாரும் கேட்டது. இங்க வகுப்புக்கு வரும்போதுதான் நீங்க பார்த்து படிக்கிறது இல்லையா? இது யார் சொன்னது, எங்கே சொன்னது? எனவே சொற்பொழிவு புறமே இரண்டு வரிகளாத்தான் இருக்கும். கருத்துக்கள் எல்லாம் இரண்டு வரிகள் தான். ஆனால் நுட்பமாகவும் ஆழமாகவும் பதிவு செய்வதுதான் என்னுடைய வேலை. இது யார் சொன்னது, எங்கே சொன்னது? சிவபெருமான் தன்னுடைய பத்தினியாகிய பரமேஸ்வரிக்கு சொன்ன வாசகம் இது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வார்த்தைகள் தெரியும். குரு பிரம்மா, குரு விஷ்ணுக்கு தெரியும். யார் யாருக்கு சொல்வது என்பதால் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் பரமேஸ்வரிக்கு சொல்லியது. எங்கே சொல்லியது? ஸ்காந்த புராணத்தில் சொல்லியது. எங்கே சொல்லியது? ஸ்காந்த புராணத்தில் சொல்லியது. இது புதிய செய்திகள். குருவுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு என்பது இல்லை. குருவுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு என்பது இல்லை. குருவே சிவமென கூறினான் நந்தி. குருவுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு என்பது இல்லை. குருவே சிவமென கூறினவன் யாரு? நந்தி. அந்த எம்பெருமான். நந்தினா யாரு? எம்பெருமான், சிவபெருமான். குருவுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு இல்லை. குருவே சிவமென கூறினான் நந்தி. ஈஸ்வர பக்தியை விட, நன்றாக கேட்க வேண்டும் பெருமக்களே, ஈஸ்வர பக்தியை விட குரு பக்தி மேலானது. ஈஸ்வர பக்தியை விட குரு பக்தி மேலானது. குருவை எங்கு கண்டாலும் கும்பிட வேண்டும். சில பேர் சொல்வார்கள் ஆலயத்துக்குள் யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு. குருவையும் அடியார்களையும் கும்பிடலாம். சுந்தரருடைய வரலாற்றில் திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம் எங்கே இருந்தது? கோயிலுக்குள்ளதில்லை. அது கும்பிடாமல் போன குற்றவங்களை சார்ந்ததல்லவா? சார்ந்ததா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்?
கோயிலுக்குள்ள குருவையும் சிவன் அடியார்கள் என்ன செய்யலாம்? கும்பல குற்றம். சரிதானே? எது காட்டுது? சுந்தருடைய வரலாற்று தேவாசிரிய மண்டபம் காட்டுது இல்லையா? பலர் அப்படி இல்லை, கோயிலுக்குள்ள யாரும் கும்பிடக்கூடாது. அது தெளிவு இல்லை மக்களிடத்துல, இதிலுமே தெளிவில்லை. அதான் என்னோட குற்றச்சாட்டு. புரியுதுங்களா? தெளிந்து கொள்ளுங்கள். தேவாசிரிய மண்டபம் சுந்தரர் வணங்காமல் சென்றது குற்றம், பிறகு என்று தள்ளி வைத்தார்கள் இல்லையா? ஆகவே குருவை எங்கு கண்டாலும் கும்பிட வேண்டும். குருவை எங்கு கண்டாலும் கும்பிட வேண்டும். அடுத்து, ஈஸ்வர பக்தியை விட குரு பக்தி மேலானது என்று சொன்னேன். சரிதானே? உதாரணம் சொல்லணும் அல்லவா? சும்மா நீங்க சொல்லி போயிட்டா எப்படி? உதாரணம் சொல்லுங்க. என்ன அப்பூஜடிகள் ஈஸ்வரன் பக்கமே போகல. யார் பக்கத்தில் இருந்தார்? நாவுக்கரசர் பக்கத்தில் இருந்தார். அப்பூஜடிகள் குருவையே வணங்கி எம்பெருமானுடைய திருவடி அடைந்தார். பெருமிழலை குறும்பர் சுந்தரரை வணங்கி எம்பெருமானுடைய திருவடியை சேர்ந்தார். ஈஸ்வரன் பக்கத்திலே போகல. பெருமிழலை குறும்பர். மதுரக்கவி ஆழ்வார் நம்மாழ்வார் ஒருவரையே வணங்கி எம்பெருமானுடைய திருவடியை சேர்ந்தார். தேவு மற்ற ஒன்று அறியேன், குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவேனே என்று சொன்னார். தேவு மற்ற ஒன்றை வேற எந்த தெய்வம் தெரியாது, என் குருவுக்கு எனக்கு தெரியும். மதுரகவி ஆழ்வார் சொல்வார் வைணவத்தில், தேவு மற்ற ஒன்று அறியேன், குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவேனே. அதனால சொன்னேன், ஈஸ்வர பக்தியை விட குரு பக்தி மேலானது. இன்னும் இதற்கு விரிவான அடுத்த பகுதி, இரண்டாம் பகுதியில் வரும். நிறைய சொல்லுவேன். அது இலக்கியம். இப்ப நான் சொல்றது இலக்கணம். இப்ப நான் பேசுறது இலக்கணம். இந்த இலக்கணத்துக்கு இலக்கியம் அடுத்த வகுப்பு. புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றது இலக்கணம் தான். அடுத்து, உயிரினத்தில் காணப்படுகின்ற அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மன இருளை ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக கேட்கணும். நான் அல்லாத அழுத்தி சொல்றேன். ஏன் இருந்து சொல்றேன்னா, என்னுடைய கருத்துக்கள் உன் மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக. உயிரினம் காணப்படுகின்ற அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மர இருளை நீக்கி குரு செய்ய வேண்டிய செயல், ஆணவ மரமாகிய இருளை நீக்கி ஞான ஒளியை பாய்ச்சுவதுதான் குருவினுடைய வேலை. உயிரிடத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மரத்தை நீக்கி அந்த இடத்தை எதை வைக்கணும்? ஞான ஒளியை பாய்ச்சுபவன் எவனோ அவன் தான் குருநாதன். புரிஞ்சா புரியலையா? சும்மா உபதேசம் பண்றதல்ல, சும்மா உபதேசம் பண்றதல்ல. ஞான ஒளியை பாய்ச்சவன் அந்த இடத்துல அவன் தான் குருநாதனாக இருக்க முடியும். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். எத்தனை தடவை படிச்சிருக்கிறோம்? ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருந்து எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். சொன்னது யாருன்னு கேட்டா எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அவை பாட்டி சொன்னாங்க. எழுத்து என்று சொன்னது இங்கே எதை? ஐந்தெழுத்தை. இறைவன் என்று சொல்வது யாரை? குருநாதரை. அப்ப எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் என்று சொன்னால் ஐந்தெழுத்தை உபதேசம் பண்ணியவன் யார் என்று சொன்னால் அருள் குருநாதன். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். இப்ப எழுத்து என்பது எதை? ஐந்தெழுத்தை. இறைவன்கிறது யாரு? குருநாதன். அப்ப ஐந்தெழுத்தை உபதேசித்தவன் யாரு? குருநாதன். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். சரிதானே? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இல்லையா? எதை ஓதாமல்? திருமுறைகளை ஓதாமல். எதை ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்? திருமுறைகளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஆனாவனா மாத்திரம் அல்ல, திருமுறைகளை ஓதாமல் ஒரு நாளும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். அப்படி சிந்திக்கணும். அது ஐந்தெழுத்து, இது திருமுறைகள் இல்லையா? அடுத்த பெருமக்களே, குருமார்களை
மூன்று விதமாக வகுக்க வேண்டும். குருமார்களை மூன்று விதமாக. எப்படியெல்லாம்? வேத வித்து, பிரம்ம வித்து, சந்நியாச வித்து. எத்தனை சொன்னேன்? என் கூடயே வரணும். அதனால கேள்வி கேட்கிறேன். வேத வித்து, பிரம்ம வித்து, சந்நியாச வித்து. வேத வித்து வேதங்களை கற்பிப்பவர், பிரம்ம வித்து உபதேசம் பண்ணுகிறவர், சந்நியாச வித்து அவனுக்கு சந்நியாச தீட்சை கொடுப்பவர். புரிஞ்சுதா? அவன் மூன்று ஆட்சிகள் வருகிறார்கள் குருமார்கள். வேத வித்து வேதங்களை கற்பிப்பவர், பிரம்ம வித்து உபதேசம் பண்றவர், சந்நியாச வித்து சந்நியாச தீட்சை கொடுப்பவர்கள் என்று இருந்தாலும் பெருமக்களே, இந்த மூன்றில் யார் உச்சமானவர் என்று சொன்னால், யார் உபதேசம் பண்ணுகின்றாரோ அவர்தான் உச்சம், பிரம்ம வித்து. ஐந்தெழுத்து மந்திரத்தை எவனொருவன் உபதேசம் பண்ணுகின்றானோ அவன்தான் பிரம்ம வித்து, அவன்தான் உச்சத்தில் இருப்பவன், அவன்தான் அருங்குருநாதன், அவன்தான் அருங்குருநாதன். வேத வித்து அருங்குருநாதன் ஆக முடியாது, சந்நியாச வித்து அருங்குருநாதன் ஆக முடியாது. யார் அருங்குருநாதர்? யார் ஒருவன் ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணுகின்றானோ அவன்தான் பிரம்ம வித்து, அவன்தான் மேலாக இருப்பான். புரிஞ்சுதா? அப்ப குருநாதர் எத்தனை வகைப்படுத்தின? யாரெல்லாம்? வேத வித்து, பிரம்ம வித்து, சந்நியாச வித்து. புரிஞ்சுதா? அப்படிதான் சொன்னேன். அவன் ஒன்றுபட்டு இருக்கும். நீயும் நானுமாய், ஏகபோகமாய், நானும் நீங்களுமாய். இல்லையா? இந்த இடத்துல யாரும் குறுக்கிடக்கூடாது, யாருமே இதுல குறிக்க. நீயும் நானுமாய், ஏகபோகமாய், நீங்களும் நானுமாய், ஏகபோகமாய். இல்லையா? அடுத்த பிறகு உயிருக்கு அருள் செய்வதற்காக இறைவன் கொள்ளும் திருமேனிகள் மூன்று. உயிர் கூட்டங்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் கொள்ளுகின்ற திருமேனிகள் எத்தனை? மூன்று. லிங்கம், குரு, அடியார்கள். குரு, லிங்கம், சங்கமம். இது எப்படி சொல்லுவாங்க சாஸ்திரத்துல? குரு, லிங்கம், சங்கமம். இல்லையா? அப்ப இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக கொள்ளுகின்ற திருமேனிகள் மூன்று. குரு, லிங்கம், சங்கமம். புரிஞ்சுதா? அப்ப இறைவனுக்கும் இந்த மூன்று பேருக்கு வேறுபாடு உண்டா? அதான் சொன்னேன். இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் கொள்ளுகின்ற திருமேனிகள் மூன்று. அதுல ஒன்று குரு, இன்னொன்று லிங்கம், இன்னொன்று சங்கமம் என்று சொன்னால் இறைவனுக்கும் இந்த மூன்று பேர்களுக்கும் வேறுபாடு உண்டா? அடுத்தது, குரு இருப்பவர்கள் நம் கருமேனியை கழிக்க வந்த திருமேனியை உடையவர்கள். குருவாக இருப்பவர்கள் நம்முடைய கருமேனியை கழிக்க வந்த திருமேனி. அதுல கருமேனி கருப்பா இருக்கிறதா? இல்லை இல்லை, கருப்பையில் இருந்து வந்தவர்கள் நாம். இந்த வெளியில் போய் செடி கொடிகள வேற விச்சு கிழங்கு அதை சொல்லல. இந்த ஜென்மாவை நம்ம சொல்றார். நம்முடைய கருமேனி கருப்பையில் இருந்து வந்தவர்கள் நாம். செல்லனே. அப்ப நம்ம கருமேனியை கழிக்க வந்த திருமேனியை உடையவர் என்று சொல்ல, இதற்கு மேல இன்னொரு கருமேனி நமக்கு வேண்டாம். இதுதான் கடைசியா இருக்கணும். இன்னொரு கர்ப்பவாசம் நமக்கு வேற. கருமேனியை கழிக்க வந்த திருமேனியை உடையவர்கள். சரிதானே? நான் இதுக்கு உதாரணம் சொல்வதனுடைய வகுப்பு கேட்டவர்களுக்கு தெரியும். மூன்று பழங்களை சொல்லுவேன். முக்கணி, வாழைப்பழம், மாம்பழம், இன்னொன்று பலாப்பழம். மூன்று குழி தோண்டுங்க. மூன்றில் உங்கள் கனியை போடுங்க, மண்ணை போட்டு மூடுங்க. நால்வரும் தண்ணீர் ஊற்றி உத்து உத்து பாருங்க. எது முளைக்கும், எது முளைக்காது, எது முளைக்கும், எது முளைக்காது. மாம்பழம் முளைக்கும், பலாப்பழம் முளைக்கும், எது முளைக்காது? வாழைப்பழம் முளைக்காது. ஆகவேதான் வழிபாட்டில் வாழைப்பழத்தை வைத்து வணங்குகள் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். நாம பேரீச்சம்பழத்துக்கு போயிட்டோம்.
வாழைப்பழத்தை வைத்து வணங்க சொன்னது நோக்கம், இறைவா இந்த பிறவி இந்த வாழைப்பழத்தை மண்ணுக்குள் போட்டால் எவ்வாறு மீண்டும் மீண்டும் முளைக்காதோ அதுபோல என்னையும் நாளைக்கு நான் மறித்து விடுவேன் என்று சொன்னால் என் உறவினர்கள் மண் தோண்டி குழி தோண்டி புதைத்து விடுவார் என்று சொன்னால் மீண்டும் ஒரு கர்ப்பவாசத்தில் என்னை வைக்காதே, மீண்டும் ஒரு கர்ப்பவாசத்தில் என்னை வைக்காது. எதை போல? இந்த வாழைப்பழத்தை போல. இதற்காகத்தான் பெரியவர்கள் வாழைப்பழத்தை வைத்து வணக்கம் செய்யுங்கள் என்பவர். அந்த வாழைப்பழம் சொல்லும் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்தோமா? சாப்பாடு என் பேச்சக்கட்டை எவ்வளவு சாப்பாடுக்கு பசி வராதுன்னு சொன்னேன். அது ஏன் வேலை? மேடை அமைக்கிறது உங்க வேலை, உங்களை இருக்க வேண்டியது என்னுடைய வேலை. சரிதானே? மேடை அமைக்க வேண்டியது அவங்க வேலை. இருந்த இடத்துல இருக்க வைக்கிறது யாருடைய வேலை? எங்க வேலை அது இல்லையா? ஆமா, அந்த உணர்வே வராதுன்னு நான் சொன்னேன். முடியாது, வரவே வராது அப்படின்ன. அடுத்து பெருமக்களே, அவர்கள் நம்மை ஒளியில் இருந்து பேரொழிக்கும். நன்றாக கேட்கணும், குறுக்க யாரும் வராதீங்கம்மா. அவர்கள் நம்மை ஒளியில் இருந்து பேரொழிக்கும், உண்மையிலிருந்து பேருண்மைக்கு விட்டு செல்வார்கள் அந்த குருமார்கள். ஒளி பேரொளி, உண்மை பேருண்மை. அப்ப ஒளியிலிருந்து பேரொழிக்கும், உண்மையிலிருந்து பேருண்மைக்கும் விட்டு செல்பவன் யாரோ அவன் தான் அருகுருநாதன். ஒளியிலிருந்து பேரொழிக்கு, உண்மையிலிருந்து பேருண்மைக்கு யார் விட்டு செல்கின்றானோ அவன் தான் யாரு? அருகுருநாதன். அடுத்து பெருமக்களே, யாருடைய சன்னதியில் நம்முடைய மனம் அமைதி பெறுகிறதோ, யாருடைய சன்னதியில் நம்முடைய மனம் அமைதி பெறுகிறதோ, யாருடைய மொழியில் நம்முடைய மனம் தெளிவு பெறுகிறதோ, ரெண்டு சொன்னேன். யாருடைய சன்னதியில் நம்முடைய மனம் அமைதி பெறுகிறதோ, யாருடைய மொழியில் நம்முடைய மனம் தெளிவு அடைகிறதோ அவனை அருள்குருநாதன். குருநாதர் மொழி கேட்டா நான் சொல்லல, யாருடைய சன்னதியில் அவன் உட்கார்ந்தாலே போதுமானது. என்னன்னு சொல்ல வேண்டாம், அந்த சூழலே நமக்கு ஒரு அமைதி தரும். ஐயா நான் சொல்லிக்கிட்டு இருந்த வரும்பொழுது இந்த சூழலே அற்புதமா இருக்குன்னு சொன்னேன். ஒரு தெய்வீக சூழல் இல்லையா? இப்படி ஒரு சூழல் அமையுமா? அப்ப அமைச்சு கொடுத்த அந்த பெருமனாக வணக்கம் சொல்ல வேண்டாமா? அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். அப்ப யாருடைய சன்னதியில் நம்முடைய மனம் அமைதியடைகிறதோ, யாருடைய மொழியில் நம்முடைய மனம் தெளிவடைகிறதோ அவர்தான் அருகுருநாதராக இருக்க முடியும். அவன் தான் அருகுருநாதராக இருக்க. ரெண்டு அண்ணன் சொன்ன இல்லையா? ரெண்டு அண்ணன் சொன்ன இல்லையா? மனம் அமைதி, மனம் தெளிவு. அடுத்து ரொம்ப முக்கியம், நான் சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்காங்க. என்னோட பேச்சு கேட்கறது நோட்டு மேல வச்சுக்கோங்க. ஐயாவோட சொற்பொழி கேட்கறது என்ன வச்சுக்கீங்க? நோட்டு மேல வச்சுக்கீங்க. இறைவன் சுலபன், அந்த வார்த்தை கேளுங்க. இறைவன் சுலபன், குரு அசுலபன். என்ன அர்த்தம்? இறைவன் கிடைச்சாலும் கிடைப்பான், குரு கிடைக்க மாட்டான். இறைவன் சுலபன் கிடைச்சிருவா, குரு கிடைக்க மாட்டான். அசுலபன். இறைவன் சுலபன், குரு அசுலபன். அது இன்னொரு வார்த்தை திருப்பி கிட்டினும் கிட்டுவான் இறைவன், குரு கிட்டான். எல்லாம் லேசா நினைச்சிட்டு இருக்கிற குருவை. இறைவன் கிடைச்சாலும் கிடைப்பான்டா, யார் கிடைக்க மாட்டா? இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் ஏ குரு அப்படின்னு ஆங்கிலத்தில். இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் ஏ குரு. இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் ஏ குரு என்று சொன்னான். அதுதான் சொல்றேன், இறைவன் சுலபன், குரு அசுலபன். அவன் கிடைத்தாலும் கிடைப்பான், இவன் கிடைக்கவே மாட்டான். கிட்டினும் கிட்டுவான், கிட்டான். என்ன அழகு பாருங்களேன். அதான் சொன்னேன். அடுத்து குருவின் அனுகிரகம் ஒருவனுக்கு பூர்ணமாக இருந்து விடுமையானால், குருவின் அனுகிரகம் ஒருவனுக்கு பூர்ணமாக இருந்து விடுமை என்றால் அவனுக்கு வேதத்தின் பொருள் கூட தானாக தெரியும். யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. குருவின் அனுகிரகம் ஒருவனுக்கு பூர்ணமாக இருந்து விடுமை என்று சொன்னால் அந்த வேதத்தின் பொருள் கூட இவனுக்கு தானாக தெரியும்.
புரியுதா? என்ன அழகு, என்ன ஆழம் பார்த்தீங்களா? குருவின் அனுக்கிரகம் ஒருவனுக்கு பூர்ணமாக இருந்து விடுமே, ஆனால் அவனுக்கு வேதத்தின் பொருள் கூட. ஆமா, எனக்கு ஒரு வருத்தம் உண்டு உங்களுக்கு சொல்வதற்கு. என்ன, எல்லாரும் குருவிடத்தில் பாடம் கற்றவர்கள். நான் குருவுக்காக தவித்தவன். அப்பொழுது என் குருநாதர் எனக்கு உபதேசம் பண்ணி எனக்கு சொன்னார், சொக்கலிங்கம், உன்னை நான் மீன் குஞ்சாக விட்டிருக்கிறேன், உனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. முதுபெரும்புள்ளார் நடேசமுதல் ஐயா அவர்கள் சொன்னார்கள், சொக்கலிங்கம், நீயே என்னுடைய மாணவன். உயர்ந்த மண்ணில் உயர்ந்த வித்தை நான் விதைத்திருக்கேன், அது கோடி கோடியாக விளைய, கவலைப்படாதே. கடலூர் முதுபெரும்புள்ளார் நடேசமுதல் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் குருவிடம் கிடைக்கவில்லையே, ஒரு குருவிடத்தில் பாடம் கேட்க முடியவில்லை என்று வருந்தி இருந்தேன். நான் சிவசண்முகம் ஐயா அவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு குரு கிடைக்கவில்லை என்று வருந்தினேன். அப்பொழுது இந்த 2 பெருமக்கள் எனக்கு சொல்ல வாசகம், கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள் என்னை அப்படியே ஆலிங்கனம் பண்ணார், கட்சி அணைத்தார்கள். சொக்கலிங்கம், உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறேன். அப்படி பெரியவருடைய ஆசீர்வாதமே என்னை வளர்த்தது. பெரியவருடைய ஆசீர்வாதங்கள் என்னை வளர்த்தது. புரியுதா? அடுத்து அதைத்தான் சொல்லுவேன். குருவின் அனுக்கிரகம் ஒருவனுக்கு பூர்ணமாக கிடைத்து விடுமே என்று சொன்னால் அவனுக்கு வேதத்தின் அர்த்தம் கூட தானாக தெரிய வரும் என்று சொன்னேன். அதுக்கு உதாரணம் தான் என்ன நான் சொன்னேன். பொருள் சார்ந்த செல்வம், திருப்பூர்ல பேசுறேன். பொருள் சார்ந்த செல்வம் உங்களுடைய உழைப்பால் உங்களுக்கு வரும். பொருள் சார்ந்த செல்வம் உங்கள் உழைப்பால் உங்களுக்கு வரும். ஆனால் அருள் சார்ந்த செல்வம் இருக்கிறது, அது குருவருள் இல்லை என்றால் வராது. பொருள் சார்ந்த செல்வம் உங்கள் உழைப்பால் உங்களுக்கு வரும். ஆனால் அருள் சார்ந்த செல்வம் குருவினுடைய அனுக்கிரகம் இல்லை என்றால் கிட்டவே கிட்டாது. சரிதானே? எங்க சிவசண்முக ஐயா சொன்ன, எங்க சொக்கலிங்க பக்கத்து உட்கார்ந்துக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னார். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்களும் தோத்து போவான். இங்கேயாவது வேசி சட்டமா இருக்கிறேன், வீட்டில் வந்து பார்த்தா பிச்சைக்காரங்களும் தோத்து போவான். அது சொல்றாங்க பாருங்க, அவனிடம் காணப்படும் அதிசயிக்கத்தக்க தன்மை என்னவென்று சொன்னால் அந்த எளிமைதான். குரு எப்படி இருக்கணும்? எளிமையாக இருக்கணும். சிவசண்முகம் சொன்ன அழகா சொன்னார். சொல்லிட்டு இந்த கையை காட்டார், சொக்கலிங்க இருக்கிற லட்சணத்தை பாருங்க அப்படின்னார். நான் இங்க பாருங்க, வீட்டில் வந்து பாருங்க. அவரிடம் காணப்படும் அதிசயிக்கத்தக்க தன்மை, அவரிடத்தில் காணப்படுகின்ற எளிமைதான். 2 வரிதான் என்னோட சொற்பொழிவு, 2 வரிதான். அவரிடத்தில் காணத்தக்க அதிசயிக்கத்தக்க தன்மை என்னது? அவரிடத்தில் காணப்படுகின்ற எளிமைதான். பலர் எளிமை கண்ட இலக்காரமா நினைக்கிறான். அடுத்த சொல்லி, அவன் ஓரே கலன். மார்கழி மாதம் கடைசி நாள் வீட்டுக்கு ஆவாதுன்னு சொல்லி குப்பை குழியில எரியுங்க, ஓடு, மண்ணோடு, அது உடைஞ்ச மண் சட்டி, அதுதான் அவனுக்கு பிச்சா பாத்திரம். துணி ஆகாதுன்னு எரியுங்களே, அதை கிழிச்சு தானே செய்வா, கோவரமா கட்டிக்குவா. ரமண மகரிஷி திருவண்ணாமலை கோயில் வாழ்ந்த காலத்துல மலைக்கு மேல கிழிஞ்ச துணி, அதுல 1000 ஓட்டை, அது அங்கு கிடைக்கின்ற முள்ளு இருக்குல்ல, முள்ளு உதிர்ந்து கிடக்கும் பார்த்துருக்கீங்களா காட்டுல, அது முள்ள வச்சு தச்சுக்குவாரு. நாம நூல் வச்சு தைக்கிறோம் இல்லையா, அது போல அந்த கிழிஞ்ச துணியை முள்ளால் தைத்து கொண்டு அதை கோரமா உடித்து கொண்டு தெரிந்தவர் யாரு? ரமண மகிழ்ச்சி. அதான் சொன்னேன், உடைய கலன், கந்தையே ஆடை. இன்னைக்கு நீங்க பார்க்கணும் அப்படி குருவே, ஓடை கலன் என்றும் கந்தையே ஆடை என்றும் இருப்பவர்கள் நம்முடைய குருநாதர்கள். நான் ஒரு காலத்துல சொல்றேன், ஏன்னா நம்முடைய வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? நம்முடைய வரலாறு தெரிய வேண்டும் அல்லவா? நம்முடைய வரலாறு தெரிய வேண்டாமா? நம்முடைய சமயம் இப்படிலாம் இருந்தது பாருங்க. ஓடை கலன், கந்தையே ஆடை என்று.
இருப்பார். அவரிடம் காணப்படும் எளிமையே அவர் உயர்ந்தவர் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தும். அவரிடத்தில் காணப்படக்கூடிய எளிமையே அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தும். அவரிடத்தில் காணப்படும் எளிமையே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தும். அடுத்து, குருவாக இருப்பவர்களுக்கு கல்வி தகுதியை விட தவத்தின் வலிமைதான் வேண்டும். குருவாக இருப்பவர்களுக்கு கல்வி தகுதி வேண்டும் என்பது இல்லை. என்ன வேண்டும்? தவத்தின் வலிமை வேண்டும். அவன் எம்ஏ படிச்சிருக்கானா, பிஏ படிச்சிருக்கானா, பிஜி, இதெல்லாம் யாருக்கு வேணும்? குருவாக இருப்பவர்களுக்கு கல்வி தகுதியை விட என்ன தகுதி தான் வேண்டும்? தவத்தின் வலிமை தான் வேண்டும். அவன் தான் குருநாதன். எவன் தவத்தின் வலிமை உடையவனாக இருக்கின்றானோ அவன்தான் குருநாதனாக இருக்க முடியும். தவத்திற்கு அழகு சிவத்தை பேணுதல். தவத்திற்கு அழகு சிவத்தை பேணுதல். சரிதானே? தவத்திற்கு அழகு சிவத்தை பேணுதல். அவர் சித்தம் சலிக்காதவராக இருக்க வேண்டும். போப்பா கிழவர், போப்பா. இவங்களை போய் நம்ம சொன்னோமே, நமக்கு இல்லையா? வேற யார்கிட்ட போய் சொல்றது? குருவாக இருப்பவர்கள் சித்தம் சலிக்காதவர்களாக இருக்க வேண்டும். அதை சங்கடப்படக்கூடாது. எதற்கும் சங்கடப்பட, சித்தம் சலிக்காதவராக இருக்க வேண்டும். மகா ஞானியாக இருக்க வேண்டும். சித்தம் சலிக்காதவராக இருக்க வேண்டும், மகா ஞானியாக இருக்க வேண்டும். ரெண்டும் போதுமா சார்? இல்லை, இன்னும் ரெண்டு சொல்லுவேன். கருணா மூர்த்தியாக இருக்க வேண்டும். கருணா மூர்த்தியாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் போதுமா? போதாது. சுத்தராக இருக்க வேண்டும். எத்தனை சொன்னேன்? 4 சொன்னேன். என்னவெல்லாம் சொன்னேன்? சித்தம் சலிக்காதவராக இருக்க வேண்டும், மகா ஞானியாக இருக்க வேண்டும், கருணா மூர்த்தியாக இருக்க வேண்டும், பரம சுத்தராக இருக்க வேண்டும். பரம இந்த 4 குணங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அம்சங்கள், குணங்கள் கூட சொல்ல மாட்டேன். என்னது? 4 அம்சங்கள் இருக்க வேண்டும். ஆச்சார அனுஷ்டானங்கள் அவர்களுக்கு மூச்சு காற்றாக இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படி என்னையான்னு கேளுங்களேன். எல்லாரும் சொல்ற ஆச்சாரம் அனுஷ்டானம் சொல்றீங்க, அப்படி என்னப்பான்னு கேட்டு பாருங்களேன். பெருமக்களே, ஆச்சாரம் என்று சொன்னால் ஒழுக்கம், அனுஷ்டானம் என்று சொன்னால் வழக்கம். எது ஒழுக்கமோ அது வழக்கத்தில் இருக்க வேண்டும். எது ஒழுக்கமோ அது வழக்கத்தில் இருக்க வேண்டும். நான் இந்த அறைக்குள்ள வருகிற இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முக்கிய இங்க வைப்பா அப்படின்னு இந்த காலணிகளை எல்லாம் ஒழுங்கா ஐய அப்படின்னு சொன்னேன். அது கசமுசான்னு கிடந்தது. அங்கொன்று இங்கொன்று ஒழுக்கமும் வைக்கமும் இப்போ பாரு அப்படின்னு அழகா இருக்குன்னு சொன்னான். இதுக்காக எது ஒன்று அழகாக இருக்கிறதோ அது ஒழுக்கமாக இருக்கும். எது ஒன்று ஒழுக்கமாக இருக்கிறதோ அது அழகாக இருக்கும். வெளியே போய் பாருங்க. காலையில் ஒழுங்காக வைக்கப்பட்டிருக்கிறது, பார்த்தால் அழகாக இருக்கிறது. அப்ப எது ஒன்று அழகாக இருக்கிறதோ அது ஒழுக்கமாக இருக்கும். எது ஒன்று ஒழுக்கமாக இருக்கிறதோ அது அழகாக இருக்கும். வீட்டில் சாமான்கள் ஒழுக்கம் வச்சு பாருங்க, வீடே அழகா இருக்கும். சரிதானே? மறந்துடக்கூடாது. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, எது ஒன்று ஒழுக்கமாக இருக்க அழகாக இருக்கும், எது ஒன்று அழகாக இருக்க ஒழுக்கமாக இருக்கும். பிற பொருட்களை யாரிடம் வேண்டுமானாலும் பெறலாம். பிற பொருட்களை யாரிடம் வேண்டுமானாலும் பெறலாம். ஆனால் சிவஞானத்தை அருள் குருநாதரிடத்தில் தான் பெற வேண்டும். சிவஞானத்தை அருள் குருநாதர் பெறணும். குருவாக இருப்பவர்கள் ஞான கருவூலமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு பண்டார சந்நிதியின் பேரு. எல்லாரும் பண்டார சந்நிதி பண்டார சந்நிதி. ஏன்? திருவாவூர் ஆஜினம் பண்டார சந்நிதி, தர்ம ஆஜினம் பண்டார சந்நிதி சொல்ற மாதிரி. ஏன்? அவர்கள் ஞானத்தின் கருவூலங்கள். அவர்கள் ஞானத்தின், யார் ஒருவர் ஞானத்தின் கருவூலமாக இருக்கிறதோ அவருக்கு என்ன பேரு? பண்டார சந்நிதி என்று பெயர். நம்ம பண்டார சந்நிதி தெரியும் எல்லாருக்கும். இன்னும் சொன்னா பெருமக்களே, பண்டாரம்னா என்னன்னு தெரியாது, சன்னியாசினாலும் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. நான் தான் சொன்னேன்,
நாம் சமயவாதியாக இருக்கின்றோம். ஆனால் நம்ம சமயத்தினுடைய தத்துவங்களையும் அந்த உள்ளார்த்தங்களையும் இது நாம் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவே இல்லை. பண்டாரம்ல ஊருக்குள்ளே இருப்பவன், சன்னியாசியோட ஊரா தெரிகிறவன். புரியுதா? பண்டாரம் ஊருக்குள்ளே இருப்பவன், சன்னியாசி ஊரா தெரிகிறவன். இந்த வித்தியாசம் நமக்கு. ஆனா பண்டார சன்னியாசி அதான் சொல்லுவோம். அது என்னடா வித்தியாசம் கேட்டா அதுதானே தெரியாது, அதுதானே தெரியாது. அடுத்து அபரஞானம் என்கின்ற உலகில் அறிவும் பரஞானம் என்கின்ற சாஸ்திரம் அறிவும் அவனிடத்தில் பொங்கி ததும்ப வேண்டும். அவனிடத்தில் உலகில் அறிவு இருக்க வேண்டும் அபரஞானம், சாஸ்திர அறிவு இருக்க வேண்டும் பரஞானம். அபரஞானம் பரஞானம் இந்த ரெண்டு ஞானமும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லக்கூடாது. ஊழில்லா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே சேக்கரார் பெருமான் பதிவு செய்வார். அதுதான் நான் சொன்னேன். இந்த ரெண்டு ஞானமும் இருக்க வேண்டும். ஒன்று அபரஞானம், இன்னொன்று தெரிய வேண்டும், சாஸ்திரம் தெரிய வேண்டும். இதில் அபரஞானம் என்பது படிநிலை, பரஞானம் என்பது முடிந்த நிலை. படிநிலை முடிந்த நிலை. அவர் இருக்கும் இடத்தில் அமைதியும் சாந்தமும் கொலுவிருக்கும். அவர் இருக்கும் இடத்தில், குருநாதர் இருக்கும் இடத்தில் அமைதியும் சாந்தமும் கொலுவிருக்கும். இது அவருடைய சன்னிதான விசேஷம். யாருக்கு அது வாய்க்காது, யாருக்கு அது வாய்க்காது, யாருக்கு அது வாய்க்காது. இது அவருடைய சன்னிதான விசேஷம் என்று சொல்வேன். குருவாக இருப்பவர் ஆத்ம சக்தி மிக்கவராக இருக்க வேண்டும். குருவாக இருப்பவர் ஆத்ம சக்தி மிக்கவராக இருந்தால்தான் தொண்டர்களை வழிநடத்த முடியும். குருநாதராக இருப்பவருக்கு ஆத்ம சக்தி அதிகமாக இருந்தால் தான் செய்ய முடியும், தொண்டர்களை வழிநடத்த முடியும். நம்முடைய திருக்கூட்டத்தினுடைய 50வது மாத உழவாரப் பணி அவிநாசியில செந்தூர் மகாலில் நடந்தது உங்களுக்கு தெரியும். 2000க்கும் மேற்பட்ட மக்கள், 2000க்கும் மேற்பட்ட மக்கள் அரங்கம் நிறைந்து வெளியே வழிந்து கொண்டிருந்த காட்சி உங்களுக்கு தெரியும். இடையிலே ஒரு இலவசம் என்ற ஒரு நிகழ்வை யாரோ புகுத்தி விட்டார்கள். மக்களிடத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அப்பொழுது நான் எழுந்து 7 வார்த்தைகள் தான் பேசினேன். குண்டூசி விழுந்தா சத்தம் கேட்கும், அவ்வளவு அமைதி 2 வார்த்தையில கிடைச்சது. இது நம்முடைய குருமகா சன்னிதானங்கள், கௌமாரமும் பேரும் சன்னிதானங்கள் சொன்னார்கள், ஐயா இதை நீங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தா இந்த சலசலப்பு வந்திருக்காது என்ன. பின் டிராப் சைலண்ட் 2 வார்த்தைகள் அனைவருக்கும் தெரியும். இடையில 2 வார்த்தைகள் தான் பயன்படுத்தினேன், அப்படியே அமைதி. அதான் சொன்னேன், குருவாக இருப்பவர்கள் ஆத்ம சக்தி மிக்கவர்களாக இருந்தால்தான் தொண்டர்கள் என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். இல்லைன்னா போப்பா அவர் கிடக்கிறார போப்பா இல்லையா. அடுத்து கடலின் நீரில் உப்பு கலந்திருக்கும். கடலின் நீரில் இந்த மேகம் இருக்கிறது, அந்த உப்பு கலந்த நீர்ல சுத்தமான நீர் என்ன செய்யும், அப்படி முகர்ந்து கொண்டு வான்மண்டலத்தில் ஏறி உலகம் பூராவும் பறந்து திரிந்து அந்த நல்ல நீரை உயிர் கூட்டங்களுக்கு வழங்கும். அதுபோல சாஸ்திரங்கள் நமக்கு தேவையற்றவைகள் நிறைய இருக்குது. அவைகளெல்லாம் நீக்கிவிட்டு நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை மாத்திரம் எடுத்து நமக்கு இந்த மழை பொழிந்தது நேரம் அதுவும் நமக்கு தருவார் குருநாதர். குருநாதர் நமக்கு தேவையானவற்றை மட்டும் தருவார். புரிந்ததா? அடுத்து நாம் அவரது திருமேனியை பேணினால், நல்லா கேளுங்க, நாம் அவரது திருமேனியை பேணினால் அவர் நம்முடைய ஆத்மாவை பேணுவார். நாம் அவர் திருமேனியை பேணினால் அவர் நம்முடைய ஆத்மாவை பேணுவார். சதா காலம் அவர் ஈஸ்வர தியானத்தில் இருப்பதால் அவருக்கு தன் உடலை பற்றிய சிந்தனை இருக்காது. நல்லா கேட்டுங்க, நாம் அவருடைய திருமேனியை பேணினால் அவர் நம்ம ஆத்மாவை பேணுவான்னு சொல்லலாம் இல்லையே. அவருக்கு தன்னுடைய திருமேனியை பற்றிய சிந்தனையே இருக்காது. அவருக்கு தன் திருமேனியை பற்றிய சிந்தனையே இருக்காது. அழுக்கு சாமி உங்களுக்கு தெரியுமே, பொள்ளாச்சி பக்கத்துல
வெறும் அந்த சாக்குப்பை ஆடையா உடுத்திக் கொண்ட மகான் ஒருத்தர் வேறொரு பக்கத்திலே வாழ்ந்தார், உங்களுக்கு தெரியுமே. ரமண மகரிஷி வெறும் கோவண ஆடையோடு வாழ்ந்தது உங்களுக்கு தெரியுமே. அதான் சொன்னேன், அவர்களுக்கு தன் திருமேனியை பற்றிய சிந்தனையே கிடையாது. அவர்கள் நீங்கள் அவருடைய திருமேனியை பேணினால் அவர்கள் உங்களுடைய ஆத்மாவை பேணுவார் என்று சொன்னேன். அவருடைய கண்கள் எப்பொழுதும் ஈரத்தன்மையுடையதாக இருக்கும். அந்த இமைகள் நனைந்து கொண்டே இருக்கும். அந்த இமைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா கண்களோ பிரகாசமாக ஒளிவிட்டுக் கொண்டே இருக்கும். ஞான ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். கொண்டல்லாடிய விழிகள் கோல வண்டல்லாடிய மேனியும். நாவுக்கரசரை பற்றி திருவானைக்கா கலம்பகத்தில் வருது. நாவுக்கரசருடைய கண்கள்ல அந்த மழை மேகம் குடியிருக்குமா. கொண்டல்லாடிய விழிகள், கொண்டெல்லாம் தெரியுதல்ல மேகம், மழை மேகம். அந்த மழை மேகம் எங்கே குடியிருக்கிறதா? நாவுக்கரச பெருமானுடைய கண்களில் குடியிருக்கிறதா. கொண்டல்லாடிய விழிகள் கோல வண்டல்லாடிய மேனியும். மேனி எப்படி வண்டலாடிச்சு? கண்ணீர் பெருகி பெருகி வழியுதே, உடம்பெல்லாம் திருநீரே. அந்த கண்ணீரும் திருநீரும் கலந்து வண்டலாச்சு. கண்ணீரும் திருநீரும் கலந்து அது வண்டலாடு. கொண்டல்லாடிய வெள்ளிகள் கோல வண்டல்லாடிய மேனியும். அடியார்களாகிய நீங்களும் அப்படி இருக்க வேண்டும். அந்த பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். அருள் குருநாதர் உபதேசம் இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் ஆத்ம லாபம் பெற முடியாது. அருள் குருநாதருடைய உபதேசம் இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் ஆத்ம லாபம் என்பது பெறவே முடியாது. ஆமா, அருமையான வரி சொல்றேன். நாம் குருநாதருடைய திருவடியை பற்றினால், நாம் குருநாதருடைய திருவடியை பற்றினால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? இறைவனுடைய திருவடியை பற்றி நம் கரங்களிலே ஒப்படைப்பார். நீ அவருடைய திருவடியை பற்றி, அவர் இறைவனுடைய திருவடியை பற்றி உன் கையிலே ஒப்படைப்பார். என்ன அழகு! குருவின் ஸ்தானம் என்னங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை வருது. அதனால தலைப்பை நான் இங்கே கொடுத்தேன். பலருக்கு தெரியலையா? நிறைய இடத்துல தீட்சைன்னு கூட்டம் எல்லாம் என்னன்னே தெரியல. தெரிஞ்சுக்கோ, முதலாவது தெரிஞ்சுக்கோ. வேளாண் மக்கள் தக்க நிலத்தை தேடுவார்கள். வேளாண் மக்கள் விதைப்பதற்கு தக்க நிலத்தை தேடுவார். ஏன்னா விளையுமா விளையாதான்னு தெரியும். வேளாண் மக்கள் எப்படி தக்க நிலத்தை தேடுகிறார்களோ அதுபோல அருள் குருநாதர் தக்க சீடனை தேடுவார். புரியுதா? வேளாண் மக்கள் தக்க நிலத்தை தேடுவது போல அருள் குருநாதர் யாரை தேடுவார்? ஆமா, பணிவிருக்கணும், கனிவிருக்கணும், விளையும் இருக்கணும். சில இடத்துல அவனை தேடுவார். வேளாண் மக்கள் தக்க நிலத்தை தேடுவது போல அருள் குருநாதர் தக்க சீடனையும் தேடுவார். அப்ப சீடனுக்கு இருக்கக்கூடிய தனிவு தகுதி என்ன? பணிவு, கனிவு. பணிவு, கனிவு. அதுக்கு அடுத்தது மாணிக்க வாசலுக்காக சிவபெருமான் திருப்பெருந்தல் காத்திருந்தானல்ல. மாணிக்க வாசலுக்காக சிவபெருமான் திருப்பெருந்தலில் காத்திருந்தான். சீடனுக்காக குருநாதர் காத்திருக்கிறார். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தருக்காக ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வரத்தில் காத்திருந்தார். அப்பா இப்பந்தான் வர முடிஞ்சதா உனக்குன்னு கேட்டார். அழகுன்னு அழகுங்க. விவேகானந்தர் பார்த்து கேட்கிறார், அப்பா உனக்கு இப்பந்தான் வர முடிஞ்சதா? எத்தனை நாள் உன்னை நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க, முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், அப்பா இப்பதான் உனக்கு வர முடிஞ்சதா? அந்த ஏக்கத்தை பார்த்தீங்களா? ஒரு தாயினுடைய ஏக்கம் போல இல்லையா? இவங்கல்லவா குருநாதர். அடுத்தது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பவன் குருநாதர் அல்ல. கேள்விகளை இல்லாமல் செய்பவன் எவனோ அவனை குருநாதர்.
கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்போம் நல்ல குருநாதர். அவனுடைய மொழியில் கேள்வி வரக்கூடாது. எல்லாம் விளங்கி ஏதாவது இருக்குதாப்பா? இல்லைங்க ஐயா, எல்லாம் விளங்கி போச்சு ஐயா. ஒன்று சொல்ற கேளுங்க. உதாரணம், பால் பிரெண்டன் ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர். அவர் எத்தனை நூல்களை படித்தார், மன அமைதி கிடைக்கல. சரி, இந்தியாவுக்கு போனார். இந்தியாவுக்கு வந்தார், பலரை சந்தித்தார், மன அமைதி கிடைக்கல. ஊருக்கு கிளம்பினார். யாரோ ஒருவரை அவர் தடுத்து நிறுத்தினார். என்ன கேட்டார். மன அமைதிக்காக பாரத தேசத்துக்கு வந்தேன், பலரை பார்த்தேன், என் மனம் அமைதி அடையவில்லை என்றார். அவர் சொல்றார், எல்லாரையும் பார்த்தீங்களே, திருவண்ணாமலை போய் நம்முடைய ரமண மகிழ்ச்சியை பார்த்தீங்களா கேட்ட. இல்லையே. அங்க போங்க. ரமணை பார்க்க பால் பிரெண்டன் போனார். நிறைய கேள்விகள் மனதில் தேக்கி வைத்துக் கொண்டு போனார், இத்தனையும் கேட்க வேண்டும் என்று. ஆனால் ரமணனுக்கு முன்னால உட்கார்ந்தாரா இல்லையோ, ரமண பகவானுடைய கண்களை அப்படி உற்று பார்த்தாரா இல்லையோ, ஒரு கேள்வி கேட்க தோணலையா. எத்தனையோ கேள்விகளை கேட்க வேண்டும் என்று சென்றார். ஆனால் பார்த்த பிறகு ஒரு கேள்வி கேட்க மாட்டார். அதுதான் சொன்னேன், இதுதான் விசேஷம் என்று சொன்னேன். அந்த சன்னிதானத்துடைய விசேஷம் என்று சொன்னேன். ராஜேந்திர பிரசாத் உங்களுக்கு தெரியும், இந்த தேசத்தினுடைய ராஷ்டிரபதியாக இருந்தவர். அவர் ஒரு நாள் மகாத்மா காந்தியிடத்தில் கேட்கிறார், அண்ணல் அவர்களே, எனக்கு மன அமைதி இல்லை, உங்களுடைய சபர்மதி ஆசிரமத்தில் நான் 2-3 மாதங்கள் தங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், ராஜேந்திர பிரசாத், சபர்மதி ஆசிரமத்துக்கு வந்தால் உனக்கு மன அமைதி கிடையாது. உனக்கு மன அமைதி வேண்டும் என்றால் திருவண்ணாமலைக்கு சென்று ரமண பகவானை தரிசி என்று சொன்னார். அதான் சொன்னார், யாருடைய சன்னதியில் உங்களுடைய மனம் அமைதி அடைகிறதோ, யாருடைய மொழியில் உங்கள் மனம் தெளிவடைகிறதோ அவரை அருள்குருநாதர் என்று சொன்னேன். சரிதானே? அடுத்த பெருமக்களே, இப்ப சொன்னது என்ன சொல்ல, கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லு கொண்டிருப்பவன் அல்ல, கேள்விகளை இல்லாமல் செய்ய வேண்டும். அவ்வளவு தெளிவு அவனுடைய சூழல் ஒன்று இருக்கணும், அவனுடைய இதுல அவ்வளவு தெளிவு இருக்கணும், கேள்வியே வர முடியாத அளவுக்கு தெளிவு இருக்கணும். அடுத்து, தக்க பொருளாதார ஒருவருக்கு கிடைத்து விட்டால் சீடனுக்கு சுவாமி கூட தேவையில்லை. தக்க பொருளாதார ஒருவருக்கு கிடைத்து விட்டால் சீடனுக்கு சுவாமி கூட தேவையில்லை. என்ன அழகு பாருங்களேன். தக்க பொருளாதார ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அந்த சீடனுக்கு யார் கூட தேவையில்லை, சுவாமி கூட தேவையில்லை. குருநாதர் 2 விதத்தில் உண்டு, சம்சார குரு, சந்நியாச குரு. குருநாதர் எத்தனை விதம்? சம்சார குரு, சந்நியாச குரு. சம்சார குருவுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் சமர்ப்பீங்கள். சந்நியாச குரு அந்த பொருளை வச்சு என்ன பண்ண போறார்? அவருக்கு பணிபடை செய்யுங்கள், அவருக்கு பணிபடை செய்யுங்கள். அவன் சம்சார குருவுக்கு தேவையான பொருட்களை கொடுங்கள், வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை. சந்நியாச குருவுக்கு பணிவிடை செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள். குரு காணிக்கை யாரும் கேட்டு பெற மாட்டார்கள், குரு காணிக்கை யாரும் கேட்டு பெற மாட்டார்கள். குருவின் தேவை அறிந்து, இந்த வரியை நல்லா கவனிக்கணும், குருவின் தேவையை அறிந்து உங்களுடைய தகுதியை நினைத்து அவருக்கு என்ன தேவைங்கிறத பாரு, உன்னுடைய தகுதி என்னன்னு பாரு, இந்த 2ஐயும் வச்சு கொடு இல்லையா? குரு காணிக்கை யாரும் கேட்டு பெற மாட்டார்கள். அவருடைய தேவை, உன்னுடைய தகுதி, 2ஐயும் முன்வைத்து பார்த்து கொடு. வியாச பூர்ணிமான்னு ஒண்ணு வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை, வைகாசி மாதம் வரும். அப்போ உன்னுடைய அருள்குருநாதரை சென்று தரிசித்து அவருடைய ஆசியை பெறும். அருள்குருநாதரை தரிசித்தவருடைய ஆசியை பெறும். இன்னொரு செய்தி சொல்றேன், ஒரு புதிய செய்தி. வைணவ பெருமானிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது. நான் அவர்கிட்ட பேசிக்கொண்டிருந்தேன். அவர் தனது குருநாதரை பற்றி பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்தவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? தான் இருந்த இடத்தை தொட்டு கும்பிட்டார். நான் இடத்தை கேட்டேன், ஏன் உங்க குருநாதருடைய பெயரை சொன்ன உடனே அந்த நிலத்தை ஏன் தொட்டு கும்பிட்டீங்கன்னு கேட்டேன். ஐயா, என் குருநாதர் நினைச்ச உடனே அவர் எனக்கு முன்னால வந்துட்டார், அப்ப அவர் திருவடி நான் கும்பிட்டேன்னார். என்ன பக்குவம் பாருங்க.
என்னமரும் குணத்தாரும் இமையவர் ஏத்த நின்றாரும். அதுபோல உன் குருநாதன் ஏற்ற பாத்திரத்தை அவன் உனக்கு முன்னால் வந்து நின்றதனால் நீ என்ன செய்தாய்? திருவடியை தொற்று வணங்குவதற்கு பதிலாக அந்த இடத்தை தொற்று வணங்கினாய். இது வைணவ சம்பிரதாயம். இது வைணவ சம்பிரதாயம். அறிஞ்சிருக்கோமா நாம? அடுத்து பெருமக்களே, வழிபடும் கடவுளாகிய அறிஞான இடத்தை தோன்றேன். கபிதாஸ் ஒருத்த கேட்கிறான். கபிதாசுடைய வழிபடும் கடவுள் ராமபிரான். அவருக்கு குருவாக இருந்தது சமர்த்த ராமதாசர். இந்த ரெண்டு பேரும் ஒரு சேர வந்தால் கபிதாஸ் அவர்களே உங்களுடைய முதல் வணக்கம் யாருக்கு என்று கட்டப்படுது. கபிதாஸ் சொன்னார், இதில் என்ன சந்தேகம்? என்னுடைய முதல் வணக்கம் ராமனுக்கு அல்ல. அவன் என் வழிபடு கடவுளாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய முதல் வணக்கம் யாருக்கு தெரியுமா? என்னுடைய அருகுருநாதர் ஆகிய சமர்த்த ராமதாசருக்கு என்று சொன்னார். அப்ப கடவுளும் உங்களுடைய குருநாதர் நேரம் வந்தா முதல் வணக்கம் யாருக்கு? எந்த ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் பாருங்க. அப்ப அது இருக்கட்டும். இந்த சமர்த்த ராமதாசர் யார் தெரியுமா? சிவாஜியினுடைய குருநாதர். சிவாஜியினுடைய குருநாதர். அவர் கொடுத்த வாழ் இன்னும் பத்திரமாக இருக்கிறது. இங்க ஜெய்ப்பூர்ல இருக்குது. எங்க இருக்குது? 4 பேர் சேர்ந்தால் தூக்க முடியாது. பக்தர் சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு கொடுத்த அந்த வீரவாள் இன்னும் இருக்குது. நான் பார்த்தேன். நம்மளால அசைக்க கூட முடியாது. அடுத்து நரசிம்மமூர்த்தி அவதாரம் உங்களுக்கு தெரியும். நான் அதுக்குள்ள போகலை. அவதாரம் முடிஞ்சது. பக்த பிரகலாதன் நரசிம்மனுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறான். ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கிறான். நரசிம்மன் மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு சம்ஹாரம் முடிந்தது என்று சொல்லி இந்த சமயத்தில் அந்த பக்த பிரகலாதனுடைய குருவாக இருக்கக்கூடிய நாரத முனிவர் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கிறார். நாரத முனிவரை பார்த்தாலோ இல்லையோ பக்த பிரகலாதன் நரசிம்மனுடைய மடியை விட்டு எழுந்து கீழே இறங்கி ஓடி சென்று அந்த நாரத பகவானுடைய காலடியில் உட்கார்ந்தான். இது எது உயர்வானது? நரசிம்மருடைய மடியெல்லாம் உயர்வானது? நாரதர் காலடியா உயர்வானது? இல்லை. குருநாதர் நிலைக்கு வரும் பொழுது வடி என்ன வடி? திருவடி அல்லவா உயர்வு என்று சொல்லி குருநாதருடைய திருவடியில் சென்று உட்கார்ந்து எதை திறந்தான்? நரசிம்மருடைய மடியை திறந்தவன் யாரு? பக்த பிரகலாதன். அப்ப குருவினுடைய மேன்மை தெரிஞ்சுக்கங்க. குருவின் மேன்மையை தெரிந்து கொள்ள. குருவாக இருப்பவர்களுக்கு தவ ஒழுக்கம், ஈஸ்வர பக்தி, சிவஞானம், இறை அனுபூதி. எத்தனை சொன்ன? தவ ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஈஸ்வர பக்தி இருக்க வேண்டும், சிவஞானம் இருக்க வேண்டும், இறை அனுபூதி இருக்க வேண்டும். இந்த 4 தன்மைகளும் அவசியமாக இருக்க வேண்டும். இன்னும் சொன்னால் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், சுமை தாங்கி கல்லாக இருக்க வேண்டும். இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள் தலையில் சுமந்து செல்கின்ற சுமைகளை அந்த சுமை தாங்கி கல்லிலே இறக்கி வைத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுவார்கள். எந்த சுமை தாங்கி கல்லாவது ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு கத்தியது உண்டா? அவர்களால் சொன்னேன், அருள் குருநாளாக இருப்பவர்கள் அந்த சுமை தாங்கி கல்லை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அது சுமை தாங்கி கல்லை தன்னிடத்தில் வரக்கூடிய அன்பர்களுடைய பாவங்களை சுமக்கின்ற வல்லமையுடனாக இருக்க வேண்டும், கருணாமூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அடுத்து குருவாக இருப்பவர்கள் வாக்காலும் வாழ்வாலும் தம் சீடர்களை வழிநடத்த வேண்டும். இல்லை என்றால் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் ஆகிவிடும். வாழ்வாலும் வாக்காலும் தன் சீடர்களை செய்ய வேண்டும், வழிநடத்த வேண்டும். கண்டிப்புக்கு நிகர் கருணை அனைவருக்கும் சொல்றேன். கண்டிப்புக்கு நிகர் கருணை இல்லை. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வளர்க்கப்பட்டவர்களால் நீங்க இப்படி இருக்கிறீங்க. உங்க தந்தை தாயாரால் இன்னைக்கு அப்படியா இருக்குது? கண்டிப்புக்கு நிகர் கருணை இல்லை. அன்னைக்கு ஆசிரியர் கண்டித்தார், பெரும்பால் அடிபட்டோம், அவர் விரல்களும் காது துருவப்பட்டது, அவர் முஸ்லியார் குட்டப்பட்டோம். இன்று நாம் சிறந்த மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எப்பொழுது ஆசிரியர் கையில் பிரம்பு இருக்கக்கூடாது என்று போட்டார்களோ, அந்த பிரம்பு டேபிள் மேல வந்ததோ, அந்த பிரம்பை யார் எடுத்துக்கிட்டா? பையன் எடுத்துக்கிட்டான். இப்ப அவனை பார்த்து இப்ப யாரு பயப்படுறா? வாத்தியார் பயப்படுறா. அன்றைக்கு வாத்தியாரை பார்த்து பையன் பயந்தான். இப்ப பையனை பார்த்து யார் பயப்பட வேண்டியதா இருக்குது? எப்படி இருக்கும் குருகுல வாழ்க்கை? அதுவா குருகுல வாழ்க்கை? ஏன் சொன்னா, நான் குருகுலத்தில் வாழ்ந்தவன், படித்தவன் ஆரம்ப காலத்தில். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மணலில் ஆனா நீ படுற ஆனா 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 சட்டாப்பள்ளி சொல்லுவான். அவன் இங்க போட்டு மணல் ஆனா, அவன் திரும்பி வருவான். ஆனா எல்லாரும் போட்டாச்சா? நாங்க ஆனா எல்லாரும் போட்டாச்சு. மறக்குமா? ஆவண்ணா 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 திரும்பி வருவான். ஆவண எல்லாரும் போட்டாச்சா? ஆவண எல்லாரும் போட்டாச்சு. ஆனா அவனை மறக்குமா? நான் கேட்கிறேன் மறக்குமா? இப்படி நாங்க ஆனாவனா குறும்படி கொடுத்தல் படிச்சவங்க நாங்க, புரியுதுங்களா? அடுத்து ஐயா கேட்டாரு, ஐயா உங்க வயசு என்ன கேட்டா? 85 அப்படின்னு. குறும்பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாணவன். அதுதான் குருகுல வாசத்தை பற்றி நான் சொன்னேன். அடுத்த பிறகு குருவின் அனுகிரகம் என்று ஒருவனுக்கு இருந்துவிட்டால் அவனுக்கு ஈஸ்வர ஞானம் என்பது நிச்சயமாக சித்திக்கும். ஈஸ்வர ஞானம் அவனுக்கு நிச்சயமாக சிந்திக்கும். குருவாக இருப்பவர்களுக்கு தோத்திர ஞானமும் வேண்டும், சாஸ்திர ஞானம் வேண்டும். அந்த ரெண்டு இங்க கிடைக்கும். அது எங்க கிடைக்கும் கேட்காதீங்க. எங்க கிடைக்கும்? இந்த அரங்கத்தில் கிடைக்கும். யாரால் கிடைக்கும்? சிவகுமாரால், நம்முடைய சிவ சண்முகத்தால் கிடைக்கும். இந்த தோத்திர ஞானமும் இந்த சாஸ்திர ஞானமும் எங்கே சார் கிடைக்கும்? நீங்க சொன்ன பிறகு எங்களுக்கு தோத்திர ஞானம் வேண்டும், சாஸ்திர ஞானம் வேண்டும் என்று யாருடைய உள்ளத்திலாவது ஒரு தாகம் ஏற்படும் என்று சொன்னால் கிடைக்கும் இடத்தை நான் சொல்லுகின்றேன். இங்கே வாருங்கள், இந்த மகாலுக்கு வாருங்கள், இந்த குமாரசாமி மகாலுக்கு வாருங்கள். ரெண்டுமே கிடைக்கும். அள்ளி அள்ளி பருகுங்கள், அள்ளி அள்ளி பருகுங்கள். அடுத்து, தனக்கு வாய்த்த குருவை சீடன் ஈஸ்வர சொரூபமாக பார்க்க வேண்டும். தனக்கு வாய்த்த குருவை ஈஸ்வர சொரூபமாக பார்க்க வேண்டும். வாக்கை ஈஸ்வர வாக்காக கருத வேண்டும். ஏன்? சச்சிதானந்த சொரூபம் குருவின் வடிவத்தில் ஒடுங்கியிருக்கும். சச்சிதானந்த சொரூபம் குருவின் வடிவத்தில் ஒடுங்கியிருக்கும். குருவின் அனுகிரக சக்தி என்பது அவரது மந்திர உபதேசத்தின் மூலமாக சீடனுக்கு உள்ளே இறங்கும். இது முக்கியம். குருவினுடைய அனுகிரக சக்தி உபதேசம் பண்றார் அல்லவா, 5 எழுத்து மந்திரத்தை, அது உபதேசம் பண்ணுகின்ற பொழுது அந்த சொல்லு அவங்க செவி வழியாக அப்படியே இறங்கும், உள்ள இறங்கும். அப்ப குருவினுடைய அனுகிரக சக்தி குருவினுடைய மந்திர உபதேசத்தின் மூலமாக சீடனுடைய உள்ளத்தை என்ன செய்யும்? அப்படியே இறங்கும். மெல்ல மெல்ல இறங்குவதை உணர முடியும். அந்த உபதேச நேரத்தில் உணர முடியும். குருவின் திருமேனி என்பது பசுஞானம் போன்றது. குருவின் திருமணி என்பது பசுஞானம். ஏன்? பசுஞானம் மன நீக்கம் செய்யும். அதுபோல உன் இடத்தினுடைய மன நீக்கத்தை நாசம் செய்வது எது? குருவினுடைய திருமணி. குருவின் திருமணி பசுஞானம் போன்றது. அது நம்முடைய மனமாசுக்களை என்ன செய்யும்? நீக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கீங்க. பொறுத்துக்க முடியுமா? அதான் நான் சொன்னேன், யாரால் ஒரு ஆளை சொல்லுங்க, எந்திக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேச்சில் பாட்டியிருந்தேன் சொன்ன, சவால் விட்டே சொன்னேன். ஒரு ஆள் எந்திரிக்கிற பேச்சில் பாட்டியிருந்தேன் சொன்னேன். தக்க ஆச்சாரியனை பெற்றவன் தான் ஞானத்தை பெற்றவன் ஆவான். எல்லாரும் ஆச்சாரியன் ஆக முடியாது. தக்க ஆச்சாரியனை பெற்றவன் தான் ஞானத்தை பெற்றவன் ஆவான். சிரிக்காதீர்கள் சொல்லுங்க. பள்ளி கல்வி சந்தை கல்வி, அது வியாபாரத்திற்கு ஆகும். பள்ளி கல்வி சந்தை கல்வி, குருகுல கல்வி சாகா கல்வி. குருகுல கல்வி சாகா கல்வி. தருவது தகவல் அறிவு, குருநாதர் தருவது அனுபவ அறிவு. கூகுள் தருவது தகவல் அறிவு, குருநாதர் தருவது அனுபவ அறிவு.
பல வினைகள் ஐயா சொன்னார்கள் தன்னுடைய பேச்சில் சிவசண்முக அவர்கள். பல வினைகள் குருவின் அருள் நோக்கால் கெடும், நின்ற வினைகள் உடல் ஊழால் கெடும், வரு வினைகள் உபதேச மொழியால் நீங்கும். அது விளக்க வேண்டாம், ஐயா சொல்வாங்க. அதெல்லாம் பெற்றோர் தந்த முக்கியமானது மறக்க. பெற்றோர் தந்த இந்த ஊன உடல் ஒரு காலத்தில் அழியும். ஆனால் குருநாதர் தந்த ஞான உடல் இருக்கிறது, அது ஒரு காலத்தில் அழியாது. பெற்றோர் தந்த ஊன உடல் ஒரு காலத்தில் அழியும். ஆனால் குருநாதாரால் பெற்ற ஞான உடல் ஒரு காலத்திலும் அழியாது. ஆத்ம சக்தி மிக்க ஞான குருவிடம் பூத சக்தி ஏவல் கேட்கும். ஆத்ம சக்தி மிக்க ஞான குருவிடத்து பூத சக்தி ஏவல் கேட்கும். உதாரணம் சொல்றேன். மோசே, கிறிஸ்தவ பைபிள், மோசே தன் கூட்டத்தோடு 6 லட்சம் மக்கள் பின்னால் வர்றாங்க. செங்கடல் விரிஞ்சு கிடக்குது. இந்த செங்கடலை கடக்கணும். மோசே பக்கத்தில் இருந்த செங்கடல் அப்படியே விரியுது. பைபிள் சொல்லுது. அங்க பார்த்து இங்க என்ன சொல்லுது? சுந்தரர் போறார் திருவையாற்றுக்கு. சேரமான் பெருமானோடு போறார். காவிரி பெருக்கெடுத்து ஓடுது. ஐயாரப்பா என்று கத்துகிறார். காவிரி விலகுது. அது எதுக்கு? ராகவேந்திர வரலாற்றில் அவருடைய சீடர் அப்பனாச்சாரியார் கரைக்கு அந்த போல் நிற்கிறார். துங்கபத்ரா பெருக்கெடுத்து ஓடுது. ராகவேந்திர சமாதிக்குள் இறந்து போறாரு. அவர் இறங்குவது கூட தரிசிக்கணும். குருநாதர் நினைக்கிறார். துங்கபத்ரா விலகுது. உங்களுக்கு ஒரு சொல் சொல்லுகிறேன். கங்கா ஸ்நானம், துங்கா பானம். கங்கா ஸ்நானம், கங்கையில குடிக்கணும், துங்கபத்ரா நதியை குடிக்கணும். 2 விசேஷமானது. கங்கா ஸ்நானம், துங்கா பானம். என்ன சொன்னேன்? கங்கா ஸ்நானம், துங்கா பானம். ஆமா, ஆத்மசக்தி உடையவனாக குரு இருப்பான் என்றுதான் பூத சக்தி சத்திய சீரடி சாய்பாபா வரலாறு படிச்சிருப்பீங்க. மேகம் திரண்டு நிற்குது, மழையோ பொழிப்புன்னு பொடியுது, ஊரே அழிஞ்சிரும் போல இருக்குது. ஊருக்காரர்கள் பாபா கிட்ட போய் பாபா பாபா ஊரே அழிஞ்சிரும் போல இருக்குது என்று கேட்டபோது சீரடி பாபா கொஞ்ச நேரம் கம்பிட்டு இருந்தார். வெளியில வந்தார். மேக கூட்டத்தை பார்த்தார். ஒரு முறை முறைச்ச அவ்வளவுதான். மேகம் எங்க ஓடிச்சுன்னு தெரியல. வரலாறு பேசுறது. அதான் சொன்னேன். குருநாதர் ஆத்மசக்தி உடையவராக இருந்தால் பூத சக்தி ஏவல் கேட்கும் சொன்னேன். பூத சக்தி ஏவல் கேட்கும் சொன்னேன். ஒரு செய்தி மறக்க கூடாது. நாம் தேடிய பாவங்களை பிச்சையாக குருவுக்கு காணிக்க கொடுக்கிறோம். நீ காணிக்க கொடுப்பது காசு பணம் அல்ல. நீ செய்த தேடிய பாவங்களை அவர் என்ன அதை வாங்கி கொண்டு அவர் தேடிய புண்ணியங்களை பிரசாதமாக விபூதியாக உனக்கு கொடுக்கிறார். தெரியுமா உனக்கு? நீங்கள் தேடிய பாவங்களை குருவுக்கு காணிக்கையாக கொடுக்கிறீர்கள். ஆனால் அவர்களோ தான் தேடிய புண்ணியங்களை உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள். சார், இது கேட்க நல்லா இல்லை. பாவங்களை கொடுத்தா பாவம் நமக்கல்லவா? இல்லை. பாவம் விட்டு தொலைந்தது இப்ப குருவை விட்டு சேர்ந்ததா? இல்லை. என்ன சார் இப்பதானே சொன்னீங்க சேரலங்கிறீங்க? அவருடைய ஞானாக்னி, அவருடைய ஜவாக்னி, அவருடைய யோகாக்னியில் அந்த பாவங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். அவரிடத்தில் தங்காது. உன்னிடத்தில் தங்கும், அவரிடத்தில் தங்க. ஏன்? அந்த ஞானாக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, யோகாக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, தவாக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பாவங்களை பொசுக்க வேண்டும். உன்னிடத்தில் பொசுங்காது, அவனிடத்தில் பொசுங்கும். இப்ப தெரியுதா? பாவங்களை பிச்சையாக கொடுக்கிறோம், புண்ணியங்களை பிரசாதமாக தருகிறார்கள். குருவுக்கு கொடுப்பதற்கு கணக்கு பார்க்க கூடாது. குரு காணிக்கைக்கு கணக்கு பார்க்க கூடாது. அது நமக்கு வேண்டாம். முக்கியமான செய்தி, தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க. உங்க வழியே அவங்களுக்கு சொல்றேன். குழந்தைக்கு தாயிடத்தில் பால் இருக்கும் இடம் தெரியும். குழந்தைக்கு தாயிடத்தில் பால் இருக்கும் இடம் தெரியும். சரிதானே? அதுபோல குருநாதருக்கு எம்பெருமானுடைய அருள் சுரக்கும் இடம் தெரியும். குழந்தைக்கு தாயிடத்தில் பால் சுரக்கும் இடம் தெரியும்.
அதுபோல குருநாதருக்கு இறைவனுடைய அருள் சுரக்கும் இடம் தெரியும். அதனால குருவுக்கு பின்னால போகணுங்கிறது, குருவுக்கு பின்னால போகணுங்கிறது. குருவோடு இருப்பது என்பது தெய்வத்தோடு இருப்பதற்கு சமம். குருவோடு இருப்பது என்பது தெய்வத்தோடு இருப்பதற்கு சமம். ராமன் இருக்கும் இடம் அயோத்தி, கேள்விப்பட்டது இல்லையா? ராமன் இருக்கும் இடம் அயோத்தி, குருநாதர் இருக்கும் இடம் சிவலோகம். ராமன் இருக்க இடம் அயோத்தி என்றால் குருநாதர் இருக்கும் இடம் சிவலோகம். கன்றுக்காக சுரக்கும் பால் கன்றை அந்த பசுமாட்டை உடையவனுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா? கன்றுக்காகத்தான் பால் சுரந்தது, உடையவனுக்கு கிடைக்குதா கிடைக்கல. அதுபோல குருவுக்காக சுரக்கின்ற இறைவனுடைய அருள் கூட போகின்ற அடியார்களும் சீடர்களுக்கும் கிடைக்கும். குருவாக இருப்பவர் கங்கையை போன்று புனிதமாக இருக்க வேண்டும், நெருப்பை போன்று தூய்மையாக இருக்க வேண்டும். குருவாக இருப்பவர்கள் கங்கையை போன்று புனிதமாக இருக்க வேண்டும், நெருப்பை போன்று தூய்மையாக இருக்க வேண்டும். பெருமக்களே, அவர்கள் உயிர் கூட்டங்களை ரட்சிக்க வந்த மீட்பர்கள், உயிர் கூட்டங்களை ரட்சிக்க வந்த மீட்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாக ஒரு சில செய்திகளை சொல்லி நிறைவு செய்யப் போகிறேன். சிவானுபூதி சிவானுபூதி எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? சிவானுபூதி சிவானுபூதி சொல்றாங்க. அது என்ன? எங்க சிவசண்முக ஐயா உட்கார்ந்துருக்காரு பின்னால. சிவானுபூதி சிவானுபூதி எல்லாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன கேட்டார்ல? சைவ சித்தாந்தம் என்றால் என்ன இல்லையா? சமையல்னா என்ன கேட்டார் இல்லையா? சமைப்பது சமையல், பக்குவப்படுத்துவது சமையல். பதார்த்தங்களை பக்குவப்படுத்தினால்தான் நிச்சயம் விழுங்க முடியும் இல்லையா? ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா? அதுபோல பெருமக்களை சிவானுபூதி சிவானுபூதி எல்லாரும் சொல்றாங்களே, நாங்க கேட்டிருக்குமே கூட என்னன்னு தெரியாது. இப்ப நாங்களோட சிவானுபூதி என்பது சிவனை உள்ளே காண வேண்டும். முதலாவது சிவனை உள்ளே கண்டு அவனது அருளில் திளைக்க வேண்டும். 2, சிவனை உள்ளே காண வேண்டும். 1, அப்படின்னது அவனது அருளில் திளைக்க வேண்டும். 2, அதில் மூழ்க வேண்டும். 3, சிவனை உள்ளே கண்டு அவன் அருளில் திளைத்து அதில் மூழ்கி கிடைக்கின்ற ஒரு இன்ப அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவம் தான் சிவானுபூதி. இந்த 3 வாக்கியம் பெறுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு இன்ப அனுபவம் இருக்கிறது அல்லவா, அதுதான் சிவானுபூதி. அவன் அப்பொழுது 6ஆம் அமுதாக உங்களுக்கு இடத்தில் தித்தித்திருப்பான். 6ஆம் அமுதனாக உங்களிடத்தில் தித்தித்திருப்பான். குறிவிடம் நிறைந்து காணப்படும் தகுதி ஆன்மீக தகுதியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நல்லா கேட்டீங்க. குருவிடத்தில் மிகுந்து காணக்கூடிய தகுதி என்னது? ஆன்மீக தகுதியை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. வேற பொருத்தகுதி என்ற ஒன்று கிடையாது. அவர் மறிக்கின்ற பொழுது, ரொம்ப முக்கியமா முடிக்க போறேன், மறந்துடக்கூடாது, முக்கியமான செய்தி 2-3 சொல்லி முடிக்க போறேன். அவர்கள் மறிக்கின்ற பொழுது, இறக்கின்ற பொழுது, அவர்கள் மறிக்கின்ற பொழுது பூத உடல் இந்த மண்ணோடு கலந்து விடும். 3 சொல்லுவேன். பூத உடல் மண்ணோடு கலந்து விடும். சூக்கும உடல் இருக்குதல்லவா, அது அடியார்களோடு கலந்து விடும். யாரெல்லாம் அவர்கள் சீடர்களாக இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் கலந்து விடும். பூத உடல் மண்ணுக்கு, சூக்கும உடல் அடியார்களுக்கு, அவர் உள்ளத்தில் கலந்து விடும். ஞான உடல் இருக்கிறதே, அது இறைவனோடு கலந்து விடும். எத்தனை உடல் சொன்னேன்? எதெல்லாம் சொன்னேன்? பூத உடல் மண்ணுக்கு, சூக்கும உடல் தன் சீடர்களுக்கு, ஞான உடல் யாருக்கு? பரமேஸ்வருடைய திருவடிக்கு. புரிஞ்சுதா? இதுதான் குருநாதர், இதுதான் குருநாதர். குருவருடைய திருவருள், குருவருடைய திருவருள். எவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் பெருமக்களே, ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தால் போதும் அல்லவா? எவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தால் அந்த படகு எவ்வாறு கரையில் சேர்க்குமோ அதுபோல குருநாதருடைய திருவடியில் ஏறி அமர்ந்தால் போதும், பற்றி நின்றால் போதும், என் பெருமானுடைய கரை என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியில் நம்மை கொண்டு சேர்க்கும். சூரியனது சன்னதியில் தடாகத்து தாமரை யாரும் மலர்த்துவார் என்று தானாக மலரும். யாராவது மலர்த்துவாங்களா? சூரியனுடைய சன்னதியில் தடாகத்து தாமரை யாரும் மலர்த்துவார் என்று எவ்வாறு தானாக மலர்கிறதோ அதுபோல
இறைவனுடைய அல்லது குருநாதனுடைய சன்னதி நம்முடைய இதய தாமரை யாரும் வளர்த்துவார் என்று தானாக மலர வேண்டும், தானாக வளர வேண்டும். இது சூரியன் இறைவன், தடாகம் குளம், தாமரை ஆன்மா. தாமரை ஆன்மா ரெண்டும் வேணும், இருந்தால்தான் மலரும், இல்லைன்னா மலராது. தடாகமும் வேணும், சூரியனும் வேணும், ரெண்டும் இருந்தால்தான் மலரும். அதான் சொல்ற, சூரியன் சன்னதியில் தடாகத்து தாமரை யாரும் வளர்த்துவார் இன்றி எவ்வாறு தானாக மலர்கிறதோ அதுபோல இறைவனுடைய சன்னதியில் அல்லது குருவினுடைய சன்னதியில் உங்களுடைய இதய தாமரை தானாக மலர வேண்டும், யாரும் வளர்த்துவார் இன்றி. புரிஞ்சுதா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். குருவே சிவமென கூறினாள் நந்தி, குருவே சிவமென கூறினாள் நந்தி. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே, குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவை என்று சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த பெருமக்களே, எல்லாம் அல்ல பெருமாவுடைய திருவருளும் குருவருளும் துணை நிற்க இந்த நேரத்தில் உங்கள் உணவு நேரத்தில் கூட உங்களை எல்லாம் நான் கஷ்டப்பட்டு உட்கார வைத்திருக்க உங்களிடத்தில் முதல் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதோடு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அந்த பரம்பொருளுக்கும் என்னுடைய அன்பு சீடர் நம்முடைய சிவராமன் ஐயா அவர்களுக்கும் இந்த அரங்கத்தினுடைய நிறுவனாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினைய நன்றியும் வாழ்த்தனையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நிறைவு செய்து கொள்ள. இது முதல் பாகம் மட்டுமே, இது முதல் பாகம். இதனுடைய இரண்டாவது பாகம், இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் யார், அந்த சீடர்கள் யார், அந்த குருமார்கள் யார் என்பதுதான் திருவருள். குருவருளே திருவருள். இப்ப நீங்க கேட்டது குருவருள் தான். இதை சார்ந்த திருவருளை அடுத்த வகுப்பில் நீங்கள் கேட்பீர்கள். அது எப்பொழுது அமையும் என்பது சிவராமனுக்குத்தான் தெரியும். நன்றி, வணக்கம்.